ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க தூதுவளை துவையல் எப்படி செய்யலாம். அதுக்கு தேவையான வந்துட்டு இஞ்சி, பூண்டு, புளி, தூதுவளை, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நான் பூண்டு இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அதிகரிக்கும். அதுக்காக இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து உளுத்தம்பருப்பையும் காஞ்ச மிளகாவும் ஃபஸ்ட்டே நான் வறுத்து எடுத்துக்கிறேன். அந்த கொரகொரப்பு தன்மையோடு வந்துட்டு அரைக்கிறதுக்கு இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டே வந்துட்டு வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு வந்துட்டு இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வர சளி காய்ச்சலுக்கெல்லாம் இந்த துவையலை அரைச்சி சாப்பிடுங்க. நான் சீக்கிரமாகவே சரியாக போயிடும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அடுத்தது தூதுவளையை வந்துட்டு முள் இல்லாமல் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது கூட புளி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கு அடுத்தது இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாவும் சேர்த்து இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துலலாம் வந்துட்டு துவையல் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.